ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு மழலை டிவி. மாயா மாம்பழம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை மாயா மாம்பழம். ஒரு மலையடிவாரத்துல ஒரு மாமரம் ஒன்று இருந்துச்சு. அந்த மாமரத்துல பழுத்த மாம்பழம் ஒன்று தொங்கிட்டு இருந்துச்சு. அந்த மாம்பழத்துக்கு ஊரை சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஒரு நாள் காற்று வேகமா வீசுச்சு. அந்த மாம்பழம் பொத் அப்படின்னு கீழே விழுந்துச்சு. அந்த மாம்பழத்துக்கு அளவில்லாத மகிழ்ச்சி கீழே விழுந்ததுல. ஏன்னா ஊரை சுத்தி பார்க்கணும்ல, அதனால மாம்பழம் ஆசையோட ஊரை சுத்தி பார்க்க புறப்பட்டுச்சு. அந்த ஊருக்குள்ள விளையாடிட்டு இருந்த சிறுவர்கள் அந்த மாம்பழத்தை பார்த்துட்டாங்க. மாம்பழமே நில், நாங்கள் உன்னை சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதற்கு அந்த மாம்பழம் சிரிச்சுக்கிட்டே, மாயா மாம்பழம் நான் தானே, மலையில் இருந்து வந்தேனே, என்னை பிடிக்க முடியாதே, எட்டி நீங்கள் செல்வீரே அப்படின்னு வேகமா பாடிக்கிட்டே உருண்டோடுச்சு. சிறுவர்கள் அதை துரத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த மாம்பழம் பக்கத்துல இருந்த தோட்டத்துக்குள்ள புகுந்துருச்சு. தோட்டத்துல பார்த்தா சிறுமிகள் விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த சிறுமிகள் அந்த மாம்பழத்தை பார்த்துட்டு, மாம்பழமே நில், நாங்கள் உன்னை சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த மாம்பழம் மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே, மாயா மாம்பழம் நான் தானே, மலையில் இருந்து வந்தேனே, என்னை பிடிக்க முடியாதே, எட்டி நீங்கள் செல்வீரே அப்படி பாடிக்கிட்டே வேகமா உருண்டோட ஆரம்பிச்சுது. இப்படியே அந்த மாம்பழம் வெகு தூரம் பயணம் செஞ்சதுனால களைப்பு ஏற்பட்டுருச்சு. அதனால தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதருக்கு அடிக்க போய் தூங்குச்சு. தூங்கிட்டு இருக்கும் பொழுதே மழை பொழிய ஆரம்பிச்சது. மாம்பழத்தை மண் மூட ஆரம்பிச்சது. சூரிய ஒளி அதன் மேல விழுந்தது. நாட்கள் பல சென்றதுக்கு அப்புறம் அதுல இருந்து முளை குருத்து வெளிவர ஆரம்பிச்சது. ஆமா, அது மாமரமா வளர ஆரம்பிச்சது.